இதோட ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து நோபிட்டாவுடைய அப்பா கிட்ட வந்து தன்னுடைய பேரை வந்து மாற்றி 2 பேருமே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவர் வெளியே போனதுக்கப்புறம் பார்டெண்டர் கிட்ட வந்து நோபிட்டாவுடைய ஃபோட்டோ கேட்டு இவனை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் அவங்களுடைய அப்பாவுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்து அப்படியே வந்து வெளியே நடந்ததெல்லாம் வந்து யோசிச்சு பார்ப்பான். இந்த நோபிட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து நம்பக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க. இவ்வளோ நேரம் இவர் வந்து அவங்களுடைய நோபிட்டாவை பற்றி தான் வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு. இது நான் வந்து தெரியாமல் வந்து இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, நோபிட்டாவை நம்பியே வந்து சில பேர் ஆட்கள்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நோபிட்டா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுகிற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இதெல்லாம் நான் வந்து பார்த்தோன்னா அவனுடைய கொன்று வந்து இந்த இதுவை வந்து கலைச்சி விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே வந்து அப்படியே வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ஹனி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே வந்து அங்கே வந்து ஹீரோக்கா தான் நின்றுட்டுருப்பா. அப்பா நீங்கள் தான் வந்து உங்கள் தலையில் அடிபட்டிருக்குல்ல, ஏன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஹீரோக்கா அப்படி நடந்து போகிறப்ப நம்ம ஹீரோ தான் வந்து நோபிட்டாவை வந்து கொன்ன விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவ எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அப்போ தான் அவங்க ஒய்ஃபு கிட்டே போயிட்டு நோபிட்டாவை பற்றி வந்து பேசுகிறப்போ எதாச்சியாக நான் வந்து அவங்க அப்பாவை சந்திச்சேன்ற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லுவார். அவன் வந்து மிடில் ஏஜ் ஸ்கூலில் இருக்கிறவரில் நல்லா தான் இருந்தான், அதுக்கப்புறம் தான் இப்படி மாறிட்டான் கேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ ஓ அப்போ வந்து அவர் கேப்புன்னு சொல்லியிருக்கானா கேப்புக்கு என்ன ஷார்ட் ஃபார்மாக இருக்கும், ஒரு வேளை கேப்சிகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு ஐட்டமாக வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நீ அப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ கேட்குறப்போ கேப்டனை கூட கேப்புன்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ உடனே நம்ம ஹீரோ வந்து பாஸ்வேர்டு வந்து போட்டோடனே அந்த ஃபோன் வந்து ஓப்பன் ஆகிடும். அதை பார்த்துட்டு வந்து இவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னைக்கு ஜாப்பனீஸ் சீரீஸான மை ஹோம் ஹீரோ 5 எபிசோடு 6 தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுங்க. இதோடைய அப்பாவும் அந்த அசோசியேஷன் ஹெட்டும் வந்து 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னுடைய பையனை வந்து பார்க்காம இருக்கிறதுனால என்னுடைய வேலையே வந்து போக மாட்டேங்குது, நான் இந்த அசோசியேஷனை விட்டு வெளியே போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து அசோசியேஷனை விட்டு வெளியே போனீங்கன்னா 50% நமக்கு தான் வந்து டேமேஜ் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய பையன் தான் என்னுடைய உலகம், அவன் மட்டும் இல்லாததுனால நான் வந்து இப்போ எந்த வேலையும் எனக்கு வந்து தோண மாட்டேங்குதுன்னு சொல்கிறப்போ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோவை வந்து பார்க்குறதுக்காக கிவிச்சி தான் வந்து இருப்பான். கிவிச்சி என்ன சொல்லுவான், நான் நேற்று ஏன் உன்னுடைய ஃபோனில் எது பேசினாலும் எனக்கு கேட்கல அப்படின்னு சொல்கிறப்ப நான் வந்து ஃபோனை வந்து அடியில் வச்சுருந்தேன், அதனால் அவனுக்கு வந்து கேட்காம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறப்போ உடனே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷன் வச்சதுலாம் வந்து போய் தானே, நான் வந்து அதை வந்து விசாரிச்சுட்டேன், அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோ, நீ தானே நோபிட்டாவை வந்து கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிச்சி வந்து கேட்குறப்போ அதுக்கு நம்ம ஹீரோ தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ என்னுடைய ஆர்கனைசேஷனில் வந்து எவிடன்ஸை பற்றிலாம் வந்து தேவையில்லை, நான் வந்து உன்னை கொண்டுட்டு அந்த இது எத்துமே நான் மாண்டிட்டு கிட்ட வந்து சொல்லும் போது அவர் நம்பினா போதும் அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம் உண்மையிலேயே வந்து அந்த நோபிட்டாவுடைய அப்பா வந்து எனக்கு ஒரு நாள் கொண்டுடுவான், இதை வந்து நம்ம எப்படியாச்சும் சமாளிக்கணுன்றப்போ உடனே வந்து நம்ம கியூஹெச்சிக்கு வந்து அவங்க பாஸ் கிட்ட இருந்து ஃபோன் வரும். ஃபோன் வரும்போது கியூஹெச்சி நோபிட்டா வந்து ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து வந்திருக்கு, அவனுடைய அஃபிஷியல் பேஜ்லேருந்து வந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தோன்னா கீழே இருக்க கமெண்ட் தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது உண்மையாக பொய்யாங்கிறத வந்து சீக்கிரமாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பாஸ் சொன்னதுக்கப்புறம் உடனே சரி என்னுடைய பையன் வந்து உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு நோபிட்டோட அப்பாவும் வந்து சந்தோஷப்படுவார். உடனே வந்து நம்ம ஹீரோவை வந்து பார்த்து வா இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ நான் இப்போ வந்து வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறப்போ உடனே அவன் என்ன பண்ணுவான்னா உன்னுடைய உயிர் முக்கியமாக வேலை முக்கியமாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்கள்லாம் வந்து அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா நேற்று ஈவினிங் தான் எடுத்திருக்கு, இதனுடைய பின்னாடி இருக்க வாய்ஸ் வந்து பார்த்தோன்னா நேற்று ஈவினிங் பேசப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்ததுக்கப்புறம் ஓ நீங்களும் இங்கே தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோடைய நியூடான ஃபோட்டோவும் அவன் வந்து கொலை பண்ணுங்கிற ஃபோட்டோவும் வந்து அவங்க கிட்ட கிடச்சிருக்குல்ல, அதனால நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஃபேமஸாகவே இருப்பான். அது மட்டும் இல்லை, இந்த மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா பாரில் வேலை செய்கிற யூபிக்கு தான் வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவாங்க. சொல்லும் போதே வந்து சரி லாஸ்ட் டைம் நீ பாரில் போய் விசாரிச்சு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்கிறப்ப நான் வந்து சின்ன பிரச்சனையால் வந்து வெளியே போயிட்டேன், எனக்கு அப்புறம் வந்து இவர் தான் வந்து பேசிகிட்டு இருந்தார் நம்ம ஹீரோ வந்து அவன் சொல்கிறப்ப உடனே வந்து நம்ம ஹீரோ சொல்வானா என்னுடைய பொண்ணை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறத வந்து பார்த்துட்டு நான் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து வேறு ஒரு ஆப்லேருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணேன், அதனால் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபிக்கையும் வந்து நம்பிட்டு இவன் வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன்
மெசேஜ் பண்ணியிருப்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் வந்து இருக்கும். அந்த மைக்ரோஃபோன் மூலயமா வந்து அவனுடைய ஒய்ஃப் வந்து இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் வந்து இவ கேட்டுக்கிட்டதுனால எனக்கு வந்து பிளான் பியை வந்து அவள் ஆக்டிவேட் பண்ணிவிடுவா. அதனால் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த கியூஜியை பார்த்து தான் கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்க லேப்டாப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க லேப்டாப் இதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இதில் வந்து ரெக்கவரி ஃபைலெல்லாம் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நாங்கள் வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணோன்னா லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணோன்னா இது வந்து எல்லாம் எரேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே கியூச்சி வந்து இவன் மேலே வந்து எதுக்குடா இவங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவப்படுவான். நீ எதுக்கு பயப்படுறா, இவன் வந்து நியூடான ஃபோட்டோவும் இவன் வந்து கொலை பண்ணதாக ஒத்துக்கின ஃபோட்டோவும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதனால் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே இன்னொருத்தவன் வந்து வீடியோ அனாலிசிஸில் வந்து இது வந்து பார்த்தோன்னா ஃபேக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஒருத்தவனுடைய நடை உடை பாவனை எல்லாம் வந்து இருக்குது, ஆனால் இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே அங்கே இருக்க எல்லாரும் வந்து ஷாக் ஆகிடுவானுங்க. உடனே கியூச்சி என்ன பண்ணுவான்னா அர்ஜென்டினா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு வந்து போவான். கூட்டிகிட்டு போகிறப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ உன்னுடைய வீட்டுக்கு தான் வந்து போகிறோம், நான் வந்து உன்னுடைய வீட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே உன் வீட்டில் இருக்கவங்களாம் வந்து வெளியே அனுப்பு, இதை வந்து ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் மைக்ரோஃபோன் மூலிமா வந்து கேட்டுக்கிட்டு இருப்பா. நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்பீக்கரில் போட்டதுக்கப்புறம் நான் தான் உன்னுடைய வீட்டில் வந்து பக்கை வச்சுவேன். பக்கை வைக்கிறப்போ நீ வந்து பார்த்தோன்னா இந்த பூச்செடியில் வந்து ஏதோ வந்து விதைய வைக்காமல் இருக்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ நான் இருக்கிற வேலையில் நான் வந்து இதில் வந்து எந்த விதையும் வைக்கல அப்படின்னு சொல்கிறப்போ ஆனால் நீ அன்றைக்கி பார்த்தோன்னா இதுக்குள்ளே ஏதோ வந்து வச்சு அப்படின்னு சொல்கிறப்போ சரி இதை எடுத்து போயிட்டு உடனே வெளியே கொட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ நம்ம ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடியை தூக்க முடியாமல் தூக்கி போயிட்டு அந்த தொட்டியை எடுத்து போய் வெளியே கொட்டுவான். கொட்டும் போது அதில் இருக்க பூச்சிகள் எல்லாத்தையும் அவனுடைய உடம்பையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்க வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போ அந்த மண்ணை வந்து இவன் வந்து கிளறிட்டு இருக்கும் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நோபிட்டாவுடைய ஒரே ஒரு முடி மட்டும் இருக்கும். இவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான். இவனை வந்து இப்போ நம்ம கொண்டுட்டு இவனுடைய ஃபேமிலி வந்து ஆபத்தில் இருந்து காப்பாற்ற என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க நைஃபையும் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் வந்து அங்கே வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போ சீக்கிரமாக வந்தீங்க, நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் நான் ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பிட ரெடி பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே அவங்க வந்து சமாளிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து இவ என் கூட வந்து வேலை செய்கிறாங்கிறத வந்து சொல்லி இவர் வந்து சமாளிக்கிறப்ப உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு வந்து காஃபி போட்டு தருவாங்க. காஃபி போட்டு கொடுக்கும் போதே வந்து இந்த காஃபி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. 2 பேரும் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டில் வந்து பக வச்சுது உங்கள் ஹஸ்பண்டை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறப்ப அப்படி ஒழுங்கு மரியாதை என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, அவர் யார் தெரியுமா, என் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆளுடான்னு சொல்லிட்டு வந்து இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே வந்து கியூச்சிக்கு பார்த்தீங்கன்னா உடனே வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அவன் வந்து உடனே பாத்ரூமுக்கு வந்து ஓடுறப்போ நீ எப்படி கரெக்டாக வந்து அவன் காஃபியில் வந்து நீ மருந்தை கலந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கும் சேர்த்து தான் வந்து மருந்து கொடுத்தேன், இப்போ வந்து இருக்கும்போது உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஆகலைன்னா வந்து சந்தேகப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேருக்குமே வந்து மருந்து கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அவனுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீபேடில் வந்து ஒரு மால்வரை வந்து இன்சர்ட் பண்ணுறி ரொம்ப கஷ்டப்பட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து வேகமாக பாத்ரூம் கதவை போய் தட்டுவார். ஆனால் கியூச்சி வந்து பாத்ரூம் கதவை வந்து திறக்க மாட்டான். அதனால் அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் யார்டில் போயிட்டு இருக்கும் போது வந்து சடனாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோக்கா வந்துடுவா. ஹீரோக்கா கிட்ட வந்து நீ எதுவும் தப்பாக நினைக்காத, நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வந்திருக்காரு, அவங்க வந்து பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ இங்கே வந்து கத்துறப்போ உடனே வந்து மேலே வந்து கியூச்சி வந்து நின்றுட்டு இருப்பான். அவனை வந்து பார்த்துட்டு ஹீரோக்கா கிட்ட இவர் வந்து உங்கள் அப்பா கூட வேலை செய்கிறாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லி சமாளிக்கும் போது உனக்கு வந்து பாய் ஃப்ரெண்டு வந்து மிஸ் ஆகிட்டானமே, அவனை நினச்சி நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணுறியாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு கியூச்சி வந்து கேட்குறப்ப நீ வந்து அவகிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாள். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.